ஹலோ ஆல், ஃப்ரிட்ஜில் பாலக்கீரை கொஞ்சம் மீதி இருந்தது. இதை சுடுதண்ணியில் பிளான்ச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வடிகட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு 2 பல்லு பூண்டும் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கிட்டு, பாலக்கீரை கொஞ்சமாக இருந்ததுனால தான் இதை பிளான்ச் பண்ணி அரைச்சி கோதுமை மாவில் ஆட் பண்ணி பாலக் ரொட்டிக்கு மாவு பிணைஞ்சு வச்சுட்டேன். குட்டீஸ்க்குமே இந்த மாதிரி ஹெல்த்தியாக கலர்ஃபுல்லாக சப்பாத்திஸ் பண்ணி கொடுக்கும் போது அவங்களுக்கு இன்னுமே ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. அண்ட் ஆல்சோ அந்த டேஸ்ட்டுமே நல்லாவே பழகிடும். லஞ்ச் கொடுத்து விடுறதுக்கு பாலக் ரொட்டி கூட டாபா ஸ்டைலில் பன்னீர் கிரேவி தாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். செம்ம டேஸ்டியாக இருந்தது. ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் பவுல் தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பவுலில் ஓட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஓவர் நைட் ஓட்ஸாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் மறந்துட்டேன், ஸோ அதனால தான் ஹாட் மில்க் சியா சீட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ இந்த ஓட்ஸ் அண்ட் சியா சீட் சோக் ஆகிற நேரத்தில் 5 to 6 பாலக் ரொட்டிஸும் ரெடி பண்ணிட்டேன். நேந்திரப்பழம் இருந்தது, ஸோ அதை தான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே ப்ரோமோகிரானேட் நட்ஸ் அண்ட் ஹனி ஆட் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன். எனக்கு இன்றைக்கி செம்பருத்தி பூ 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி தட்டி போட்டு டீ ரெடி பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு ஹைபிஸ்கஸ் டீ எடுத்துக்கிட்டேன். மெனுவில் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.